வணக்கம் நண்பா. வாழ்க்கை அழகானதுதான், ஆனால் அது கடினமாகவும் இருக்கிறது. சில சமயம் கடினமான சூழ்நிலைகளை கடந்தால்தான் வாழ்க்கை அழகாக மாறும். கடினமான சூழ்நிலைகளைக் கண்டு அஞ்சி அமர்ந்தால் அதை கடக்க முடியாது. துரிந்து போராடினால் அதை எளிதில் கடந்து விடலாம். புத்தகம் ஒரு சிறந்த நண்பன். ஒரு நண்பன் உனக்கு உதவுவதற்கு சில சமயம் கைமாறி எதிர்பார்ப்பதுண்டு. ஆனால் கைமாறி எதிர்பார்க்காமல் உனக்கு உதவி செய்யும் குணம் புத்தகத்திற்கே உண்டு. உன்னால் முடியும், உன் பிரச்சனைகளை நீயே சரி செய்து கொள்ள முடியும் என்று வழிகளை காட்டுவதும் புத்தகங்கள்தான். எனவே தினமும் புத்தகங்கள் படியுங்கள். நமக்கு நாம் மட்டும்தான் துணை என்பதை வாழ்க்கை ஒரு சமயம் நமக்கு உணர்த்தும். நீ நன்றாக இருக்கும்போது உன்னை சுற்றி பல பேர் இருந்தாலும், நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்காக உதவுவதற்காக மிக சிலரே இருப்பார்கள். எதுவுமே நிரந்தரம் இல்லை. காலம் அனைத்தையும் மாற்றும் வல்லமை படைத்தது. இன்பமும் துன்பமும் அப்படியே இருப்பதில்லை. இரண்டும் மாறி மாறி வரக்கூடியது. இன்பம் வரும்போது அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள். துன்பம் வரும்போது வாழ்க்கையை வெறுக்காமல் இதுவும் கடந்து போகும் என்று உணர்ந்து முன்னோக்கி நகர்ந்து செல்லுங்கள். தைரியம் இருக்கும் இடத்தில்தான் வெற்றியும் இருக்கும். உங்களிடம் எத்தனை திறமைகள் இருந்தாலும் தைரியமாக அதை நீங்கள் வெளிப்படுத்தாதவரை அந்த திறமைகளை இந்த உலகம் அறியாது. எனவே தைரியத்தை வளர்த்து கொண்டு துணிவுடன் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். ஒவ்வொரு மனிதனிடமும் குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். தனது குறைகளில் மட்டும் கவனம் செலுத்துபவன் தாழ்வு மனப்பான்மையில் வாடி தன்னம்பிக்கை இழக்கிறான். மாறாக தன்னுடைய நிறைகளில் மட்டும் கவனம் செலுத்தும் மனிதன் தனது தன்னம்பிக்கையை வளர்க்கிறான், வெற்றி அடைகிறான். விட்டுக் கொடுக்கும் மனிதர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைவதில்லை. அவர்கள் மனதில் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்த இலக்கை போட்டியே இல்லாமல் அடைவதற்கு இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு துணை நிற்கிறது. எதை இழந்தாலும், பல பொன்னகைகளை இழந்தாலும் உங்கள் புன்னகையை மட்டும் இழந்து விடாதீர்கள். எத்தகைய சூழலிலும் தோல்வியே அடைந்தாலும் மனதில் நம்பிக்கையும் உற்சாகமும் இருக்கும் வரை மீண்டும் நீங்கள் வெற்றி அடைவது உறுதி. புன்னகை உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தந்து உங்கள் வெற்றிக்கு உதவுகிறது. ஒன்றை பற்றி அபிப்பிராயம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அது அவர்களின் தேவை மற்றும் ஆசைகள் சம்பந்தப்பட்டது. உங்கள் தேவை மற்றும் ஆசைகளில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அதுவே போதும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கண்டறிவதற்கு. எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் ஏமாற்றங்களும் குறையும். எதிர்பார்ப்பது தவறல்ல, ஆனால் அது அளவாக இருக்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அது உங்களுக்கு கிடைக்காத போது ஏமாற்றமே மிஞ்சும். அன்பு என்பது உணரப்பட வேண்டியது. அதை யாருக்கும் உணர்த்த முற்படாதீர்கள். உங்கள் மீது அன்பாக இருக்கும் மனிதர்கள் உங்கள் வெறும் வார்த்தைகளை வைத்து உங்களை புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் உங்கள் வாய் திறந்து உங்கள் பிரச்சனைகளை கூறும் முன்னரே உங்கள் மனம் வாடுவதை உணர்ந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். பயத்தின் முடிவே வாழ்க்கையின் ஆரம்பம். நீங்கள் பயந்து கொண்டே இருந்தால் அதுவே உங்கள் திறமைகளுக்கு வேலியிடுகிறது. பயத்திலிருந்து வெளிவந்து துணிச்சலை வளர்த்து கொண்டால் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டலாம், வாழ்க்கையில் சாதிக்கலாம். வருவதை ஏற்றுக்கொள்ளவும் விலகுவதை விட்டுவிடவும் தெரிந்த மனிதர்களே பக்குவம் அடைந்த மனிதர்கள். எதுவும் நிலையானது அல்ல என உணர்ந்து இழப்புகளுக்கு வருந்தாமல் போனால் போகட்டும் என்ற மனப்பான்மையோடு வாழும் மனிதர்களே நிம்மதியாக வாழ்கிறார்கள். இங்கு உனது வெற்றியை அனுபவிக்க பல மனிதர்கள் இருந்தாலும் உங்கள் தோல்வியில் பங்கு கொள்ள எவரும் வரப்போவதில்லை. உங்கள் தோல்விகளில்தான் உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களின் உண்மைத்தன்மையை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அத்தகைய சந்தர்ப்பத்திலும் கலங்காமல் தன் கையே தனக்குதவி என்று உணர்ந்து செயல்பட்டால் வெற்றியடையலாம். ஒரு நண்பன் துரோகியாக மாறினால் மீண்டும் அவனை நம்பி ஏற்றுக்கொள்வது மிகவும் ஆபத்தானது. அவனிடம் எச்சரிக்கையாக மட்டுமே இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் உங்கள் ஒழுக்கத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள். அதுவே உங்களை உயர்த்தும் ஆயுதம். சில சமயம் பேச்சை விட மௌனத்திற்கே அதிக வலிமை உள்ளது. தேவைப்படும் இடத்தில் மட்டும் உங்கள் பேச்சு இருக்க வேண்டும். மற்ற நேரங்களில் மௌனத்தை கடைபிடியுங்கள். அதுவே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தவிர்த்து நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.